Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஓகே சார், தொடர்ந்து நம்ம கேன்சர் பற்றி பேச போகிறோம். கேன்சர்னால் ஃபஸ்ட்டு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். கேன்சரோடைய அறிகுறிகள் என்னென்ன நமக்கு தெரியும், அது எப்படி வருது அப்படின்றத விளக்கமாக சொல்லிடுங்க சார். சரி, கேன்சர்னாக்கா தமிழில் வந்து புற்றுநோயின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம், அறிகுறின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் வருது அப்படின்னாக்கா சில அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே ஒரு புண்ணு வந்துட்டு தீராத ஆறாத புண்ணாக இருக்கும். சில புண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 நாளில் அது வந்துட்டு ஆறி போயிடும். சில புண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாயில் வந்துட்டு புற்றுநோய் வந்துட்டு அது வந்து ஆறவே ஆறாது, 15 நாளுக்கு மேலே வந்துட்டு அப்படியே இருக்கும். அந்த மாதிரி புண்ணுங்க வந்து கேன்சராக இருக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். அப்புறம் மச்சம் மறு, அந்த மச்சம் மருங்கில் மாற்றங்கள் வருது. எப்படியெல்லாம் மாற்றம் பண்ணலாம், ஒன்று சைஸ் பெருசாகும், இல்லை அந்த இடத்துல வந்துட்டு இச்சிங் மாதிரி வரும், தெனவு எடுக்கும், அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டினா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகிடும், கலர் வந்து சேஞ்சு பிளாக் கலரில் வரலாம். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதுவும் வந்துட்டு புற்றுநோயாக வரலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா காரணமே தெரியாமல் வெயிட் லாஸாக இருக்கும். காரணமே தெரியாமல் வெயிட் லாஸ் ஆகுதுனாக்கா அது 3 கண்டிஷனில் வரும். ஒருத்தருக்கு டிபி இருந்தால் வரும், இல்லாட்டி லிவர் டிசீஸ் இருந்தால் வரும், இல்லாட்டி ஹெச்ஐவி பாசிட்டிவ் தான் வரும். ப்ளஸ் கேன்சர்லேயும் வந்துட்டு காரணமே தெரியாமல் வெயிட் லாஸ் வரும். சில பேரெல்லாம் வாலண்டரியாகவே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லை, காரணமே இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி வரும். அப்புறமா வந்துட்டு இரும்பல், தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு இரும்பிகிட்டே இருப்பாருன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு கேன்சராக இருக்கலாம். ஏன்னா சில பேர் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இரும்பிகிட்டே இருப்பாங்க, குரல் மாற்றமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா மலக்குடலில் சிக்கல், அது மலம் போகாமல் இருக்கிறது, இல்லாட்டினாக்கா டைரியா மாதிரி போகிறது, இந்த மாதிரி ஆல்டர்ட் பவுல் ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாலும் கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசன வாய்கள், இயற்கை ஆசன வாயில் ப்ளீடிங் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கும் கேன்சர் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ரத்த சோகை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு பிளட் கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இந்த அறிகுறியெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு கேன்சராக இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், கேன்சர் அப்படின்னு ஒன்று பார்க்கும்பொழுது டியூமர் அப்படின்ற வார்த்தை ரொம்பவே அடிப்படுது இல்லையா சார்? டியூமர்னா என்ன, கேன்சருக்கும் டியூமருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, டியூமர் எல்லாமே கேன்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? டியூமர்ன்றது என்னன்னாக்கா ஒரு கட்டி, அது ஒரு சாதா கட்டியாகவும் இருக்கலாம், கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம். சாதா கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கும் நம்ம வித்தியாசம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா உடம்புல வந்துட்டு கொழுப்பு கட்டிகள் இருக்கும். இந்த கொழுப்பு கட்டிகளெல்லாம் கேன்சராக மாறுமானாக்கா மாறாது, அது பேர் சாதா கட்டி. கேன்சர் கட்டிக்கும் சாதா கட்டிக்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேன்சர் கட்டி வந்து பார்த்திங்கனாக்கா அது டியூரேஷன், அது வந்து ஒரு வாரத்துலேயே வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு 3 சென்டிமீட்டராக மாறிடும். அதே சாதா கட்டியாக இருந்துச்சுனாக்கா அந்த 1 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வரத்துக்கு மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் நடக்கும். அந்த மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டியூரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கேன்சர் கட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் இப்போ மார்பில் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டி வரும் மார்பில், ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கில் கட்டியும் வரும். அது வந்து பார்த்திங்கனாக்கா நெறிக்கட்டின்னு வாங்க. அது அந்த நெறிக்கட்டி வருதுனாக்கா அது கேன்சர் கட்டியாக இருக்கலாம், புரியுதுங்களா? சாதா கட்டி இருந்தால் நெறிக்கட்டி வராது. அதே மாதிரி ரத்தத்தில் கலந்து மற்ற இடத்துல பரவக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குனாக்கா கேன்சர் கட்டிக்கு மட்டும்தான் இருக்கும், சாதா கட்டிக்கு இருக்காது. அதனால் டியூமர்னாக்கா அது ஒரு பினைனாவாக இருக்கலாம், மெலிக்னண்ட்டாக இருக்கலாம். மெலிக்னன்சின்றது தான் புற்றுநோய். ஓகே சார், ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, நெய்வேலியிலேருந்து சண்முகவேல் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. சண்முகவேல் வணக்கம், மருத்துவர் இணைப்பில் இருக்காரு, என்ன சந்தேகம்ன்றதை கேளுங்க. சொல்லுங்கள் சார். நெய்வேலியிலேருந்து சண்முகவேல் பேசுகிறேங்க. சொல்லுங்கள். தம்பிக்கு வந்து 17 வயசு சார், பேர் கிஷோர். நம்ம வயசில் வந்து தொடர்பு வாழ்றதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் சார். எங்கே ஆப்ரேஷன்? வாய்ஸ் சரியாக கேட்கல சார், நீங்கள் பேசுகிறது தெளிவாக கேட்கல, டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்கள், டிவி பார்த்தீங்கன்னா தள்ளி வந்து பேசுங்க. தம்பிக்கு வந்து சார், தம்பிக்கு தொடர்ந்து பேசுங்க சார், நீங்கள் பேசுகிறது கேட்குது சார். தம்பிக்கு வந்து 17 வயசு ஆகுது சார், கிஷோர் பேர். தம்பிக்கு 17 வயசுங்களா? ஆமாம் சார். ஓகே, பேர் கிஷோர் சார். கடன் வாழ்றதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் சார். ஆப்ரேஷன் பண்ணாங்களா? கட்டி இருந்ததுனால ஆப்ரேஷன் பண்ணீங்களா? ஆப்ரேஷன் பண்ணோம் சார். ஓகே, அது வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்புகிறோம் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். சரி ஓகே சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி கிளியர் ஆகி கூட்டு வந்துட்டோம். அதில் வந்து கேன்சர் இருக்க மாதிரி ஒரு அறிகுறி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 10 நாள் சொல்லிட்டு ரிசல்ட் கொடுத்தாங்க. இந்த பயாப்சியில் கேன்சர் இருக்குன்னு வந்திருக்கு, அப்படி தானே? அது இருக்குன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, டாக்டர் பாருன்னு சொன்னாங்க சார். சரி, எந்த ஆர்கன் சொன்னாங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சார். இல்லை, எந்த ஆர்கன், எந்த இடத்துல இருந்து கேன்சர்னு சொன்னாங்க?
நம்ம வயிற்றுல இந்த சைடில் அது கிட்னி அந்த சைடில் அந்த இடத்துல சார். சைட்லிங்களா? கையிலையா? வயிற்று சைடில் லெஃப்ட் சைடில் சார். எந்த சொல்கிறேங்க? வயிறு கீழே சார். வயிறு கீழேயா? ரைட் சைடுலன்னு சொல்றாங்க. வயிறு கீழே. லெஃப்ட் சைட்லிங்களா? ஆமாம் சார். சரி, தோல்லேருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, வயிற்று தோல்லேருந்து வந்திருக்குன்றாங்களா? ஆமாம் சார். சரி, ஓகே. அது ஆப்ரேஷன் அவங்க சொன்ன டாக்டர் கடலூர்ல எழுதிட்டாங்க சார். நான் கடலூர் போனால் கேன்சர் அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தோம் சார். சரி. அது வந்து அப்புறம் ஒரு ஒரு மந்த் சொல்லிட்டு 6 மாதம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒன்றும் இல்லைன்ற மாதிரியே தான் போயிட்டு திரும்ப டெஸ்டிங் கூட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம இடையில வந்து அப்பா கொஞ்சம் இறங்கி திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு. சரி. அது இருக்கா இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத கண்டிஷன் இருக்கேன் சார். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேன்சருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுவாங்கனாக்கா 2 விதத்தில் பண்ணுவாங்க. ஒன்று இமேஜிங் வைஸில் பண்ணுவாங்க. அப்புறமா வந்துட்டு சஸ்பெக்டே இருக்குனாக்கா அது பயாப்சி ஒன்று எடுப்பாங்க. அந்த பயாப்சியில் வந்துட்டு அந்த ரிப்போர்ட் பார்த்து தான் நம்ம சொல்லணும் என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வெரைட்டிஸ் கேன்சர் இருக்கலாம். ஒன்று சார்கோமாவாக இருக்கலாம், தோலில் வர்றது, இல்லாட்டினா லிம்ஃபோமாவாக இருக்கலாம், இல்லாட்டி கார்சினோமா, இந்த மாதிரி மெட்டாஸ்டசிஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அந்த போஸ்ட் ஆஃப் பயாப்சி ரிப்போர்ட் பார்த்துட்டு அதில் கன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே சார், இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. ஹரி எண்ணூர்லேருந்து இணைப்பில் இருக்காங்க. ஹரி வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம் அப்படின்றத மருத்துவர்கிட்ட கேளுங்க. சார் எனக்கு எனக்கு சுகர் வந்துருச்சு சார். ஓகே, என்ன வயசாகுது? எனக்கு வந்து 34 ஆகுது சார். ஓகே. பல்லு வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பல்லு ப்ராப்ளம் ஆச்சு. பல்லு அப்படியே பாதியாக உடஞ்சி வந்துடுச்சு. ஓகே. அந்த பல்லு இப்போ மேலே இருக்க தெரிஞ்ச பல்லு வரைக்கும் உடஞ்சிட்டு நான் இன்னும் அந்த பல்லு எதுவும் ட்ரீட் பண்ணல, அப்படியே ஓட்டையாக இருக்கு. இதனால எதனா பாதிப்பு வருமா சார்? கண்டிப்பாக. பல்லு வந்து உடஞ்சிச்சுன்னா அந்த கூர்த்தன்மை இருக்கு இல்லைங்களா, அது நாக்கில் உரசிச்சுனாக்கா உங்களுக்கு அது மாதிரி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டினியூஸாக அது வந்துட்டு இரிட்டேட் பண்ணிகிட்டே நாக்குக்கு இரிட்டேட் பண்ணாக்கா கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே போயிட்டு ஒரு டென்டல் சர்ஜனை பார்த்து அந்த கூர்மையான தன்மையை வந்துட்டு இது பண்ணிடணும், கிரைண்ட் பண்ணிடணும். கிரைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் அது வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. சுரேஷ் அம்பத்தூர்லேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சுரேஷ், இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சுரேஷ் இணைப்பில் இருக்கீங்க. ஓகே, மகாலட்சுமி விருதுநகர்லேருந்து இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம் அப்படின்றது மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம்மா, மகாலட்சுமி இணைப்பில் இருக்கீங்க. இணைப்பில் இருக்கேன். வணக்கங்க. தொடர்ந்து என்ன சந்தேகம்ன்றதை கேளுங்கம்மா, மருத்துவர் இணைப்பில் இருக்காங்க. சார்ட்ட கேட்கணும். வலது பக்கம் முதுகுல வந்து ஒரு பரு மாதிரி வந்துச்சு. சரிம்மா. ஆமா, பரு மாதிரி வந்துட்டு அது அப்படியே மாறவே இல்லை, அப்படியே நிக்குது அந்த பரு. அது கல்லு மாதிரி அப்படியே இருக்குது. சைஸ் கூடவும் இல்லை குறையவும் இல்லை, ஆனா கல்லு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு வருஷ கணக்கு ஆகுது, வலியும் கிடையாது. இல்லைம்மா, அந்த மருவில் வந்துட்டு மாற்றம் ஏதாவது இருக்கா? சைஸ் ஏதாவது பெருசாகிறது, இல்லாட்டி இச்சிங் மாதிரி அரிப்பு மாதிரி ஏதாவது இருக்கா? கலர் சேஞ்ச் மாதிரி ஏதாவது? அரிப்பும் கிடையாது, தடுப்பு எதுவுமே கிடையாது. ஆனா வந்ததுக்கு இப்போ லைட்டாக பெருசா இருக்கு. ஆமாம், அப்படி இருக்கும்போது நீங்கள் டாக்டரை பார்த்துறதும் நல்லதும்மா. அது அது பார்த்துட்டிங்கனாக்கா அவர் டாக்டருக்கு டவுட்டாக வந்துச்சுனாக்கா அது பயாப்சி எடுத்து பார்த்துட்டு, இல்லாட்டி அப்படியே ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அந்த போஸ்ட் ஆஃப் பயாப்சி ரிப்போர்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு, ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொல்லுவார். ஓகே சார், நன்றி சார். நன்றிம்மா. ஓகே சார், தொடர்ந்து நம்ம புற்றுநோய் தொடர்பான கேள்விகளுக்கு போயிடலாம். இப்போ இந்த கேன்சர் அப்படின்றது ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு பரவக்கூடிய தன்மை எதுவும் இல்லை. இது என்னன்னாக்கா இது எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தான். நாங்கள் வரும்போது என்னன்னாக்கா இந்த ஹிஸ்ட்ரி கேட்போம். இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து என்னன்னாக்கா உங்கள் ஃபேமிலியில் யாருக்குனா கேன்சர் இருக்கா, அப்பா அம்மாவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன நினச்சிட்றாங்கனாக்கா அது பரவக்கூடிய தன்மையுடைய கேன்சராக நினச்சிட்றாங்க. இது அப்படி இல்லை, இந்த ஜெனட்டிக் காரணம் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறது. ஜெனட்டிக் காரணம் எப்படின்னாக்கா அவங்க ஃபேமிலியில் வந்து 2-3 பேருக்கு கேன்சர் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அது பசங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 100 கேன்சர் வருதுனாக்கா அதுக்கு 15% கேன்சர் வந்துட்டு இந்த ஜெனட்டிக் மூலமாக பரவக்கூடியது. ஆனால் இது வந்து கண்டாஜியஸ் இல்லை, தொடுறதுனாலையோ அப்படி வராது. அந்த ஜீன்ஸ் மாற்றங்கள் ஏதாவது மறுபணி ஏதாவது மாற்றம் அடைஞ்சிருந்தாக்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிரஸ்ட் கேன்சரு, மலக்குடல் கேன்சரு இதெல்லாம் வந்துட்டு ஜீன்ஸ் மாற்றத்தினால வர்றது தான். ஓகே சார், புற்றுநோயோட ஆரம்ப அறிகுறிகளை நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் சார்? ஃபஸ்ட்டு வந்து இப்போ சப்போஸ் நம்ம இப்போ மார்பக புற்றுநோயை எடுத்துக்கலாங்களே. இப்போ மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து கட்டி வருங்க.
அந்த கட்டியும் வந்து அதுலேயும் வந்து சாதா கட்டியும் இருக்குது, கேன்சர் கட்டி இருக்குது. எந்த விதமான கட்டி இருந்தாலும், சாதா கட்டி இருந்தாலும் சரி, கேன்சர் கட்டி இருந்தாலும் அவங்க டிடெக்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா உடனே அவங்க வந்து ஃபேமிலி டாக்டர் பார்க்குறது நல்லது. ஃபேமிலி டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க சில டெஸ்டிங்கெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. மெயினாக வந்துட்டு எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ண சொல்லுவோம். அதாவது 45 வயசுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ணணும். அந்த எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அதில் வந்துட்டு அந்த ஸ்கோர் வைப்பாங்க, பைரர் ஸ்கோர் அப்படின்னு. அந்த ஸ்கோர் வந்து மோர் தென் 4க்கு மேலே இருந்துச்சுனாக்கா கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு பயாப்சி எடுக்க சொல்லுவாங்க. அந்த பயாப்சியில் கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அவங்க டெர்ஷரி கேர் சென்டருக்கு அனுப்பிச்சிருவாங்க. இப்போ டெர்ஷரி கேர் சென்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஎம், அப்போலோ இதெல்லாம் வந்து டெர்ஷரி கேர் சென்டர் சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னாக்கா எல்லா ஸ்பெஷலிஸ்ட் அங்கேயே இருக்கும். அண்டர் ஒன் ரூஃப்லேயே வந்துட்டு எல்லா ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கும். மெடிக்கல், ஆன்காலஜி, சர்ஜிக்கல், ரேடியேஷன் எல்லாம்னு சொல்லிட்டு அவங்க மேற்கொண்டு அது கன்ஃபார்ம் ஆன பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணுவாங்க. என்னன்னாக்கா ஸ்டேஜிங் ஒர்க்கப் பண்ணுவாங்க, என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. அது ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேனு, அந்த ஸ்டேஜ் பார்த்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ஓகே சார், ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. சென்னையிலேருந்து பாஸ்கர் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. பாஸ்கர் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, மருத்துவர் இணைப்பில் இருக்காங்க, என்ன சந்தேகம்ன்றதை கேளுங்க. பாஸ்கர் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இருக்க எனக்கு வந்து இப்போ போன் மேரோ கேன்சர். என்ன வயசு ஆகும்? இதுல வந்து கியூமோ எடுத்துன்னு இருக்க. இல்லை, இப்போ என்ன வயசு ஆகும் சார் உங்களுக்கு? 57. சரி, ஓகே. 57 வயசு, போன்லேருந்து கேன்சருக்கு கியூமோ எடுத்துட்டுருக்கிறீங்க. ஓகே. ஆமாம், கியூமோ எடுத்துன்னு இருக்க. ஆமாம், நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே. கேன்சர்ன்ட்டு எனக்கு வந்து ரமணன் டாக்டர் வந்து கேன்சர் இருக்குன்னு சொன்னார். கணபதி ரமணன் சாருங்களா? ஆ, கணபதி ரமணன் சாருங்களா? ஆமாம் 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 ஆமாம். ஓகே. நான் பயாப்சிலாம் பண்ணிட்டேன். ஓகே. நான் எனக்கு வந்து 1.5 வருஷமா இருக்கு கேன்சர். ஓகே. போன் மேரோ கேன்சர். ஓகே. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்? இப்போ கீமோதெரபி கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போது இதுலேயும் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. போன்ஸ் டியூமர்னே எடுத்திங்கனாக்கா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆஸ்ட்ரோஜெனிக் சார்கோமா இருக்குது, கான்ட்ரோ சார்கோமா இருக்குது, ஈவிங் சார்கோமா, லிம்ஃபோமா, இந்த மாதிரி நிறைய கேன்சர்ஸ் இருக்குது. இப்போது அந்த மாதிரி கேன்சர்ஸ் இருக்கவங்களுக்கு அது என்ன சப்டைப்னு சொன்னால் தான் நம்ம கிளியராக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரிய வரும். ஆனால் போன் டியூமரை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி. இப்போது சப்போஸ் இந்த பேஷண்ட் வந்துட்டு ஸ்டேஜ் 4ல் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே வந்து லங்ஸு இல்லாட்டி போனு இல்லாட்டி பிரெயின் ஏதாவது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுனாக்கா அவங்க வந்து ஸ்டேஜ் 4ல் வந்துடுவாங்க. ஸ்டேஜ் 4ல் இருக்கிறவங்களுக்கு கீமோதெரப்பி தான் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸாக இருக்கும். ஓகே சார், இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. நாகையிலேருந்து ராஜா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜா, இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார், என்னுடைய ஒய்ஃபோட அந்த பிறப்புறுப்புக்கு சைடில் ஒரு கட்டி இருக்கு சார். எந்த சைட்டு? பிறப்புறுப்புக்கு சைடில் சார். தைலியா? ஓகே. அதை செக் பண்ணோம் சார். அது ஒன்றும் கட்டி நார்மலான கட்டி, எந்த ப்ராப்ளமும் இருந்தாங்க. அது வந்து இன்னும் ஆப்ரேஷன் பண்ணாமே அவங்க வச்சுருக்காங்க சார். அது என்ன சார் பண்ணலாம்? அது கட்டி பின்னாடி ஏதாவது இல்லை, அது சாதா கட்டியாக இருந்திருக்கலாம், கொழுப்பு கட்டியாக இருந்திருக்கும். நீங்கள் பாருங்கள், சைஸ் வந்துட்டு மோர் தென் 4 சென்டிமீட்டரில் மோர் தென் 3 சென்டிமீட்டரில் போயிடுச்சுனாக்கா அது வந்து மற்ற இடத்த உங்களுக்கு இப்போ தையில் இருக்குன்னு வச்சிங்களேன், நடக்கும்போது அது டிஸ்டர்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்கள் அது வந்து சர்ஜரி பண்ணிட்டு எடுத்துறதும் நல்லது. சர்ஜரி பண்ணி எடுத்துகிட்டு அதோட போஸ்ட் ஆஃப் பயாப்சி ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது சாதா கட்டியாக கேன்சர் கட்டியான்னு. சாதா கட்டினாக்கா ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ஒருவேளை அது கேன்சர் கட்டியாக இருந்துச்சுனாக்கா நம்ம ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கீமோதெரப்பி இல்லாட்டி ரேடியேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே சார், இன்னொரு நேரம் இணைப்பில் இருக்காங்க. ஈரோடு வந்து சரஸ்வதி நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சரஸ்வதி, இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. எனக்குங்க தலையில கட்டி இருந்து ஆப்ரேஷன் பண்ணி 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல தொடக்கும் கீழே ஒரு கொழுப்பு கட்டி இருக்குது. அது கொழுப்பு கட்டின்னு தான் சொன்னாங்க. அது கேன்சரா மாறுமா? அது கொழுப்பு கட்டி உடனே கேன்சர்லாம் மாறாதுமா. ஒரு சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, அது வந்துட்டு உங்களுக்கு மற்ற விஷயத்துக்கு இப்போ நடக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு தெரிஞ்சுனாக்கா அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறதும் நல்லது. அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வெளில வந்த பிறகு அது பயாப்சிக்கு அனுப்புவாங்க, ஹிஸ்டோபத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்தர் சாதா கட்டியாக இருந்தாக்கா நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவைப்படாது. அது கேன்சர் கட்டியாக இருந்தால் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். கேன்சரில் ஸ்க்ரீனிங் அப்படின்றது, ஸ்க்ரீனிங்னா என்ன, அது கேன்சரில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது சார்? இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைமரி ப்ரிவென்ஷன், செகண்டரி ப்ரிவென்ஷன், டெர்ஷரி ப்ரிவென்ஷன் இருக்குது. கேன்சரை வந்து எப்படி தடுக்கலாம்
அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரிவென்ஷன்றது என்னன்னாக்கா, இப்போ நம்ம இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு ப்ரைமரி ப்ரிவென்ஷன். இப்போ ஃப்ளக்கார்ட்ஸு இல்லை டிவியில் சொல்கிறது, ஆடியோவில் சொல்கிறது, கேன்சர் பற்றி ஒரு விழிப்புணர்வு. இப்போ சினிமாலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணாதீங்க, பண்ணால் கேன்சர் வரும்னு சொல்லுங்கள், அது ப்ரைமரி ப்ரிவென்ஷன். செகண்டரி ப்ரிவென்ஷன்றது தான் என்னன்றாக்கா இந்த ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர்ஸ். ஸ்க்ரீனிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு கேன்சர் வரும் முன்னாடி டெஸ்ட்டுகள் பண்ணுறது. அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா லேடிஸில் வந்துட்டு மார்பக புற்றுநோய், அதுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் எக்ஸ்ரே மேமோகிராம். எல்லா லேடிஸ்க்கும் பண்ணணுமா அப்படின்னாக்கா, ஒரு 45 வயசுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா எக்ஸ்ரே மேமோகிராம் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்க அம்மாவுக்கு மதருக்கு இருக்குது, நிறைய பேர் இருக்குனாக்கா அவங்க லெஸ் தென் 45 இயர்ஸ்க்கும் ஸ்க்ரீனிங் மேமோகிராம் பண்ணலாம். அது அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டினாக்கா எம்ஆர்ஐ வச்சு பண்ணுவாங்க. இது ஒன்று பண்ணலாம். ரெண்டாவது யாருக்கு பண்ணுவோம், என்ன கேன்சர் பண்ணுவோம்னாக்கா இந்த சர்விக்ஸு, அதாவது கர்ப்பவாய் புற்றுநோயின்னுவாங்க. கர்ப்ப புற்றுநோயில் கர்ப்பவாய் புற்றுநோய், அதான் சிஎஸ் சர்விக்ஸ். அதுக்கு ஸ்பேப் ஸ்மியர்னு பண்ணுவாங்க. அது நார்மலாக இருந்தாலும் அங்கேருந்து ஒரு செல்ஸ் எடுத்து டெஸ்ட் அனுப்புறது. மேமோகிராம்ன்றது என்னன்னாக்கா ஒரு எக்ஸ்ரே, மார்புக்கு ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது மேமோகிராம். இது ரெண்டுமே தான் ஸ்க்ரீனிங் மேமோகிராம் லேடிஸில் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. இந்தியாவில் வந்துட்டு இது ரெண்டு கேன்சர் தான் மோஸ்ட் காமன் லேடிஸில். 80% ஆஃப் த கேன்சர்ஸ் வந்துட்டு உமன்ஸில் வந்துட்டு ஒன்று பிரெஸ்ட்டு இல்லாட்டினா சர்விக்ஸ். மீதி ரிமைனிங் இருக்கிற அந்த 20-30% தான் வேறு கேன்சர்ஸ் வரும். அப்போனாக்கா இந்த மேமோகிராம் வந்து மேண்டேட்ரி. இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நம்ம எவ்வளோ தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் யாரும் வாலண்டரியாக வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறதில்ல. ஏன்னாக்கா கேன்சர்ன்றது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு இல்லை, அது வந்து பேட் நியூஸ்ன்றான்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை தெரிஞ்சிச்சுனாக்கா மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு பொண்ணு கொடுக்குறதோ எடுக்கிறதோ, நம்ம பசங்க கல்யாணம் நடக்காமல் போயிடுவோம்னு சொல்லிட்டு அந்த பயத்திலே யாரும் வெளியில் வரதில்லை. அதே ஃபாரின் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாங்க, அவங்க வாலண்டரியாக 40 வயசுக்கு மேலே ஆகிட்டாங்க, வாலண்டரியாக அவங்களே வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஒருவேளை கேன்சர் இருந்தாலும் ஒரு ப்ராட் மைண்டாக அவங்க ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படி நடக்கிறதில்ல. ஏதாவது ஒரு கட்டியை இருந்தால் தான் அவங்க வெளியில் வராங்க தவிர வரதில்லை. ஜென்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸ்க்ரீனிங் மேமோகிராம் வந்து ஜென்ஸுக்கு எதுவும் வந்துட்டு கைட்லைன்ஸ் இல்லை நம்மளுக்கு. அப்போது என்ன வரும்னாக்கா, ஏதோ சிம்டம்ஸ் வச்சு தான் நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஸ்மோக்கர்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வருவாங்க. யாரெல்லாம் ஹை ரிஸ்க் கேட்டகரி வராங்கனாக்கா அவங்களுக்கு வேணாங்க ஒரு சிடி செஸ்ட்டோ ஒரு செஸ்ட் எக்ஸ்ரேவோ எடுத்து பார்க்கலாம், லங் கேன்சர் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கலாங்க. சில பேர் இந்த வந்து பான் பராக் யூஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஓரல் கேவிட்டி ஸ்க்ரீனிங் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்க்ரீனிங் பண்ணுறது. ஸ்க்ரீனிங்னா மீனிங் என்னன்னாக்கா, கேன்சர் வரத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி கேன்சர் இருக்கலான்னு பார்த்துக்கிறது தான் ஸ்க்ரீனிங் மெத்தட். அது செகண்டரி ப்ரிவென்ஷனில் வரும். ஓகே சார். ஈரோடுலேருந்து சரஸ்வதி மேலும் ஒரு சந்தேகத்தோட நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சார். சரஸ்வதி இணைப்பில் தான் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றதை கேளுங்க. ஹலோ, எனக்குங்க வெயிட் இந்த 6-7 வெயிட் கொஞ்சம் நான் 52 இருந்தது, இந்த 2-3 வருஷத்துக்குள்ள 42 வந்துருக்குதுங்க. சுகர் இருக்குது எனக்கு. ஹலோ, சொல்லுங்கம்மா. சுகர் இருக்குதுங்க, வெயிட் குறைஞ்சிருக்குது. இந்த 6-7 மாசமாவே 42. வெயிட் நீங்கள் வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் அட்வைஸ் சொல்லி நீங்கள் வெயிட் குறைக்கிறீங்களா இல்லை தானாகவே வெயிட் குறைஞ்சிருக்கா? இல்லை, சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றேனுங்க. சரிம்மா, அது வந்து நீங்கள் சுகருக்கு மாத்திரை வந்துட்டு டாக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உங்கள் வெயிட் குறைக்கிறதுக்காக சில மாத்திரை கொடுத்துருப்பாங்கம்மா, பசி எடுக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எதாவது கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து ஜோதிலட்சுமி இணைப்பில் இருக்காங்க கடலூர்லேருந்து. வணக்கம் ஜோதிலட்சுமி, இணைப்பில் இருக்கீங்க. மருத்துவர்கிட்ட என்ன சந்தேகம்னு கேளுங்க. ஜோதிலட்சுமி இணைப்பில் இருக்கீங்க. டிவி பார்த்தீங்கன்னா டிவி பார்க்காம தள்ளி வந்து பேசுங்க, இல்லைன்னா நாங்கள் பேசுறது உங்களுக்கு லேட்டாக கேட்கும். ஓகே சார். கன்னியாகுமரியிலேருந்து சேவியர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சேவியர், இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றது மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சேவியர், இணைப்பில் இருக்கீங்க. டிவியை பார்த்தீங்கன்னா டிவியை பார்க்காம தயவுசெய்து தள்ளி வந்து பேசுங்க, இல்லைன்னா நீங்கள் பேசுறது எங்களுக்கும் கேட்காது, உங்களுக்கும் லேட்டாக கேட்கும். பாருங்க, உங்கள் பேக்ரவுண்டில் நாங்கள் பேசுறது அப்படியே எங்களுக்கு திரும்ப கேட்குது. நீங்கள் கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். மனைவிக்கு கன்னியாகுமரி கர்ப்பப்பை வந்து வீட்டா வரைக்கும் பார்த்துருக்கு, அதை வந்து எடுக்க சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுக்க முடியுமா?
கேக்குதா? மனைவியோட கர்ப்பப்பை வந்து வீக்கா இருக்கான் சார், அதை எடுக்க சொல்றாங்களா? உனக்கு எடுக்கணுமா இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க சார். இல்லை வீக்காக இருக்குது அப்படின்னாக்கா என்ன மீன் பண்ணுறான்னு தெரியல. மோஸ்ட்லி கர்ப்பப்பை எப்போ எடுப்பாங்க அப்படின்னாக்கா ப்ளீடிங் வந்துட்டு அப்நார்மல் ப்ளீடிங் இருந்தாலோ மென்சுரேஷன் ஸ்டாப் ஆகாமல் கண்டினியூஸாக போகும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்துட்டு 3 முறை தான் போகணும், அந்த ஃப்ளோ இருக்குது. அந்த ஃப்ளோக்கு மேலே அதிகமாக போனாலேயோ 3 நாள்ன்றது ஒரு வாரமாக போகிற மாதிரி இருந்தாலும் அதனால வந்துட்டு கர்ப்பப்பை எடுக்க சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த ஃபைப்ராய்ட் யூட்ரஸ் இருந்தால் எடுக்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு வீக்னஸ்ன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது பொறுத்து தான் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே சார், தொடர்ந்து நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் இந்தியாவில் பெண்களுக்கு மோஸ்ட் ஆஃப் இந்த 2 புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோஸ்ட்டாக எந்த வகையான புற்றுநோய் 2 பேர்கிட்டையுமே அதிகமாக காணப்படுது சார்? இல்லை, ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்துட்டு கர்ப்பவாய் புற்றுநோய் தான் வரும் இந்தியாவில். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிரஸ்ட் கேன்சர் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்துட்டு மாறிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாட்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க இருக்கும், எல்லாருக்கும் பிரஸ்ட் மில்க் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பாருங்க, ஒரு வீட்டுக்கு வந்துட்டு 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தைங்கனாலும் ஒரு வருஷம் பால் கொடுக்குறதில்ல, ஒரு 4 மாதம் மட்டும் கொடுத்துட்டு அவங்களுக்கு வேறு கமிட்மெண்ட்ஸ் வேலைக்குன்ட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ரிஸ்க் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு அதிகமாக காரணமாக இருக்குது. இதில் சிஎஸ் சர்விக்ஸ்க்குன்னு இது மெயின் காரணம் ஃபார் மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட்ரஜன்ற ஒரு ஹார்மோனால தான் இது மாற்றங்கள் வருது. அந்த ஹார்மோனால தான் வர கேன்சர் தான் இந்த மார்பக புற்றுநோய். அதே வந்துட்டு சர்விக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், கர்ப்பப்பை புற்றுநோய் அது எதனால வருதுனாக்கா அந்த ஹியூமன் பாப்புலமா வைரஸ்ன்றதுனால இப்போ வந்துட்டு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் செக்ஷுவலி இது ஸ்ப்ரெட் ஆகிறதுனால வரும். இப்போ அந்த சிஎஸ் சர்விக்ஸ்க்கு வந்து இப்போ வேக்சின் எல்லாம் வந்திருக்கு, கேன்சர் வேக்சின் வந்திருக்கு. அந்த வேக்சின் எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் அதோட இன்சிடென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே சார், ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. சென்னையில் இருந்து சோபனா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சோபனா, இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. பிரெஸ்ட்ல சின்னதா கட்டி மாதிரி இருக்குது. நாங்க இப்போதான் எனக்கு 1 இயரா தான் தெரியும், டாக்டரை கன்சல்ட் பண்ண வரோம். வயசு என்ன ஆகுது? 24. 24ங்களா? ஓகே. டாக்டர் செக்அப் பண்ண வரோம், அவங்க எதுவுமே சொல்லல, இது நார்மல் தாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பயமாகுது எங்களுக்கு. சரிம்மா, அது 24 வயசுலன்னா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பினைன் கட்டியாக இருக்கும். அது பேர் ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவாங்க. ஒரு அல்ட்ராசோனோகிராம் எடுத்தாவே தெரிஞ்சிரும்மா அது. அந்த ஃபைப்ரோ அடினோமா வந்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து 3 சென்டிமீட்டர் கீழே இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பண்ணாது, அது அப்படியே விட்டுருங்க. 3 சென்டிமீட்டருக்கு மேலே சைஸ் பெருசாகுது அப்படின்னா அது வெளில எடுத்துறதுக்கும் நல்லது. 24 வயசில் வந்துட்டு சாதா கட்டி தான் வருமா, மார்பக புற்றுநோய் வரலாங்க, அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டாக்டர்ஸ் போய் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆன்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதை பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு அல்ட்ராசோனம் எடுப்பாங்க. அல்ட்ராசோனம் எடுத்துகிட்டு அது சாதா கட்டியாக என்ன சைஸ் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது அவங்க சொல்கிற அட்வைஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே சார், கடலூர் வந்து ஜோதிலட்சுமி மறுபடியும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஜோதிலட்சுமி வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் ஜோதிலட்சுமி, பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. எனக்கு வயசு 44 சார். 44 வயசுங்களா? 44 சார், 47 வயசு ஆகுது. எனக்கு ஜோதிலட்சுமி பேரு. ஹலோ சார். சொல்லுங்கம்மா, கேக்குது. இணைப்புல இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. எனக்கு வீசிங் இருக்கு சார், மூச்சு விட முடியல. என்ன இருக்கு? வீசிங். ஓகே. நுரையீரல் பிரச்சனை, டாக்டர் சொல்லிட்டாங்க உனக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்கு, இது மூச்சு திணறலுக்கு மாத்திரை எடுத்துக்கிறேன் டெய்லி ரெகுலரா. தலையில தண்ணி ஊற்றினா உச்சந்தலையே வலிக்குது. ஓகே. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம உங்களுக்கு ஏதாவது ஆஸ்மா அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு சொன்னாங்களா? அதுதான் சார், ஆஸ்மாவா வீசிங்க ஏதோ ஒன்று இருக்கு சார். அதாம்மா, ஆஸ்மா ப்ராப்ளம்க்கு நீங்கள் இது அட்ரஸ் பண்ணிங்கன்னா போதுமானதுமா. ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உங்களுக்கு இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிவிடுவாங்க. இது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆஸ்மா இருக்குனால மூச்சு திணறலுக்கு கஷ்டம் இருக்குது. ஆமாம் சார். இது புற்றுநோய்க்கு அவ்வளோ சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் ஒரு பல்மனாலஜிஸ்ட்டை பார்த்து ஆஸ்மாவுக்கு தேவையான அந்த மருந்து போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போயிடலாம் சார். புற்றுநோயில் கீமோதெரப்பி அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது, அது பண்ணுறதால என்னென்ன பயன்கள் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து மொத்தம் 3 தான். ஒன்று வந்துட்டு கீமோதெரப்பி, 2வது வந்து சர்ஜரி, 3வது வந்து ரேடியேஷன். இதில் வந்துட்டு கீமோதெரப்பியோட ரோல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கேன்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 to 4 வரைக்கும் இருக்குது, 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஆனால் இது எல்லா ஸ்டேஜிலும் ஒர்க் பண்ணும். இது நம்ம கீமோதெரப்பி. இப்போ ரேடியேஷன் சர்ஜரி எடுத்திங்கனாக்கா அது லோக்கலாக இருக்கும்போது தான் அதோட
வேலை. இப்போ மார்புக்கு புற்றுநோய் இருக்குனாக்கா அங்கே மட்டும்தான் அது வந்துட்டு சர்ஜரி பண்ண முடியும். இப்போ ஒன்ஸ் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே சர்ஜரி எல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி ரேடியேஷன் கூட இப்போ அது ஒரே இடத்துல லோக்கலைஸாக இருக்கும்போது தான் அவங்க கொடுப்பாங்க. இப்போ கீமோதெரப்பின் போது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா வெறும் கீமோதெரப்பி தான் இருந்தது. இப்போ அந்த டேர்மெல்லாம் மாற்றிட்டாங்க, மெடிக்கல் ஆன்காலஜின்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாக்கா இப்போ ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி இருக்கிற இடத்துல இப்போ வேறு அட்வான்ஸ் மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ கீமோதெரப்பி இருக்குது, ஹார்மோனல் தெரப்பி இருக்குது, இம்யூனோதெரப்பி இருக்குது, டார்கெட் தெரப்பி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்துட்டு அட்வான்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் வந்ததுனால இப்போ வந்துட்டு அது மெடிக்கல் ஆன்காலஜின்னு வந்துட்டோம். இப்போது இந்த கீமோதெரப்பியில் என்னன்னாக்கா இது வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஒரு மருந்து. அது வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா குளுக்கோஸில் கலக்கிட்டு ஐவியில் கொடுத்துருவோம். இப்போ ஐவியில் ரத்தம் ஓட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கீமோதெரப்பி போகிறதுனால அது வந்துட்டு அந்த டியூமர் இருக்கிற இடத்துலையும் போய் சேரும். ரெண்டாவது வந்துட்டு ரத்தத்தில் இருக்கிற செல்ஸு, டியூமர் செல்ஸும் அதுவும் அட்ரஸ் பண்ணோம். இப்போது சப்போஸ் மார்பக புற்றுநோய் அவங்களுக்கு லங்ஸு, லிவரு, போன் இதெல்லாம் எஃபெக்ட் ஆகிருக்குனாக்கா அங்கேயும் போய் இதை அட்ரஸ் பண்ணும். ஓகே சார். சென்னையிலேருந்து சாமிநாதன் நேயர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சாமிநாதன் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம் பிரதமர்? மேடம் வணக்கம் மேடம். நான் டாக்டர் சையத் சாரோட ஆக்சுவலி பேஷண்ட் தான். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அவர் தான் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாம் பண்ணுறது. நான் ஹாட்கின் லிம்போமாக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார் சார் வந்து தெரியும் நல்லா. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி ஆக்சுவலி உங்களை பார்த்தது. சார் எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு டவுட் சார். கீமோதெரப்பி பண்ணி ஈவன் 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா என்னோட லெக்கில் வந்து அந்த ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆக மாட்டேங்கிறது. அது ஏன் டாக்டர்? அது இல்லை, உங்களுக்கு 2 லெக்கா 1 லெக்கா? 2 லெக்லயும் ப்ராப்ளம் சார். இன்ஃபேக்ட் 2 லெக்லயும் வந்து அதாவது என்னன்னா இது சைடு எஃபெக்டா என்னன்னு சார் அது உங்களுக்கு கீமோதெரப்பி போடும்போது அந்த வின்கிரிஸ்ன்ற ஒரு கீமோதெரப்பி ட்ரக் கொடுத்துருப்போம். சரி சார். அதில் வந்து அந்த பெரிஃபரல் நியூரோபதி கொஞ்சம் வரும் சார் அதில். சரி சார். அதனால அப்படி இருக்கிறதுனால இது போக போக சரியாகும். நம்ம இதை பார்க்கும்போது இப்போ எப்படின்னாக்கா சர்ஜரி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், சர்ஜரி பண்ணுறதுனால அங்கே ஒரு வந்து ஸ்கார் விழும், அது சர்ஜரியோட அடையாளம். அந்த மாதிரி கீமோ போடுறதுனால இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். கண்டிப்பாக. தேங்க்யூ சார். சார்கிட்ட ஒன்று சொல்லி இன்னைக்கு நான் வந்து இந்த நிலைமையில இருக்கேன்னா அது சார்னால தான் இருக்கேன். எனவே ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். கண்டிப்பாக சார். அடுத்ததா சேலத்திலிருந்து மாது நம்மளோட இணைச்சிருக்காங்க. மாது வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றத மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம்மா. இந்த நாக்கு கீழே வந்து கேன்சர்னு சொல்லி ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்கம்மா. நாக்குலையா? ஆமாங்க சார். சரிங்க. அது ஒரு 5 வருஷம் ஆகிறதுக்கு மேலே ஆயிடுச்சு. அது மறுபடியும் ஏதாவது தொடருமா? அதாவது கேன்சரை பொறுத்து 100% கேரண்டி எதுவும் சொல்ல முடியாதுமா. ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ ஸ்டேஜ் 1 to 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கரெக்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு வாய்ப்புகள் 80 to 90% நம்ம வந்து வராது. அந்த ரிமைனிங் 10 to 20% நம்ம சொல்ல முடியாது. அது ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பார் 2 வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை வரணும்னு சொல்லி. 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 6 மாதத்துக்கு ஒரு முறை வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபாலோஅப்பில் இருந்துக்கிட்டால் நல்லது. சத்தியமங்கலத்திலேருந்து உதயகுமார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. உதயகுமார் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம் மருத்துவர்கிட்ட கேளுங்க. கேட்கலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் டாக்டர். எனக்கு இந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குங்க, லெவல் 2ல இருக்கு. ஓகே. என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? வயசு என்ன சார் ஆகுது? வயசு 63ங்க. ஓகே சரி. பிஎஸ்சி டெஸ்ட் கூட பார்த்தாச்சுங்க, அது வந்து இப்போ 3.5 இருக்கு. பிஎஸ்சிங்களா? ஆமாங்க. ஓகே. இல்லை இது வந்து இப்போ கேன்சராக மாறதுக்கு சான்ஸ் இருக்குமா? இல்லை சார், இது வந்துட்டு என்ன அப்படின்னாக்கா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது 60 வயசுக்கு மேலே போனாக்கா எல்லா ஆம்பளைங்களுக்கும் வர விஷயம்தான் இது. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்ன்றது எல்லாருக்கும் வர்றது தான். 60 வயசு மேலே போனீங்கன்னாக்கா எல்லாருக்கும் என்லார்ஜ்மெண்ட் வரும். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா சாதா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு, கேன்சர் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாதான்றதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியா இல்லாட்டி ஹைப்பர்ட்ரோஃபின்னு வாங்க. இந்த பிஎஸ்ஏ லெவல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மோர் தென் 4 அதுக்கு சீக்வன்ஷியலாக வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னாக்கா அது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. சில டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூராலஜிஸ்ட் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. யூரின் இப்போ உங்களுக்கு பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா யூரின் வந்து நைட்டில் அதிகமாக போகும், 2-3 முறை போகும். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைக்கு வந்து இந்த யூராலஜிஸ்ட்டு போனீங்கன்னா மாத்திரை மட்டும் கொடுத்துருவாங்க.
ப்ராஸ்டேட்டில் வந்து 2 கேன்சர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சாதா கட்டியும் வரலாம், இல்லாட்டி கேன்சர் கட்டியாகவும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம பார்த்துட்டு ஒருவேளை எம்ஆர்ஐ பெல்விஸில் வந்துட்டு இந்த பைராய்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைராய்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 4 இல்லாட்டி 5 மேலே இருந்துச்சுனாக்கா அது மெலிக்னண்ட்டாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பயாப்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகே சார், இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. ஈரோடுலேருந்து நித்யா நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நித்யா, இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லைம்மா. சவுண்டாக பேசுங்கம்மா நீங்கள். ஹலோ சார். சொல்லுங்கம்மா. சார் எனக்கு 24 இந்த தைராய்டு என்ன கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். உங்கள் வாய்ஸ் சரியாக கிளியராக இல்லைம்மா. ஹலோ சொல்லுங்க. 24 2020 சார். எனக்கு 24ங்கிறப்போ 21ங்கிறப்போ கட்டி இருந்துச்சுங்க சின்னதா. எங்க இருந்தது கட்டி? தைராய்டு நார்மல் கட்டின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைம்மா, எந்த இடத்துல கட்டி இருந்தது? பிரஸ்ட்ல தாங்க. பிரஸ்ட்லிங்களா? சரி, உங்களுக்கு வயசு 24 ஆகுதுங்களா? இப்போ 29 ஆச்சுங்க. 24ங்கிறப்போ அது 24 வயசு இருக்கும்போது மார்பிள் கட்டி இருந்தது. இப்போ உங்களுக்கு வயசு 29 ஆகுது. இப்போ 29 ஆச்சு. நம்ம போய் டாக்டர் கேட்டதுக்கு நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் 2-3 டைம் ஸ்கேன் பண்ணி ஒன்றும் இல்லை ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் இப்போ 4 வருஷமா ஆயிடுச்சு எதுவுமே கண்டுக்கல விட்டுட்டு இப்போ ரொம்ப பெயினாக இருக்குங்க ஒரு சைடு. சரிம்மா, அந்த பெயின் வந்து நீங்கள் பீரியட்ஸ் போகும்போது வருதுங்களா இல்லை சும்மா இருக்கும்போது மற்ற நேரத்துலையும் வருதுங்களா? முதல்ல எப்பவுமே வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 1 வாரமா பீரியட்ஸ் ஸ்டார்டிங் டேட்லேருந்து இப்போ 5 நாள் ஆச்சு. அந்த 5 நாளுமே ரொம்ப பெயினாக இருக்குங்க சார். சரிம்மா, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சாதா கட்டியாக தான் இருக்கணும். அந்த ஃபைப்ரோ அடினோமாவாக இருக்கும். இந்த ஃபைப்ரோ அடினோமா தான் வந்துட்டு பெயின் வரும். இன்னொன்று வந்து பெரிய மிஸ்டேக் இங்கே என்ன நடக்குதுனாக்கா மார்பக புற்றுநோயில் ஃபஸ்ட்டு வரும்போது அது பெயின் இருக்காது. சாதா கட்டினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் இருக்கும். அது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், அந்த மென்சஸ் பீரியடில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும்போது அந்த சமயத்தில் வரும். நீங்கள் வந்து ஒரு அல்ட்ராசோனோகிராம் எடுங்கம்மா. அந்த அல்ட்ராசோனோகிராம் எடுத்து பார்த்துட்டு அதில் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சைஸ் ஏதாவது வளருதா அப்படின்னு பார்த்துட்டு ஒருவேளை அந்த சைஸ் வந்துட்டு மோர் தென் 4 சென்டிமீட்டர் மேலே போகுது அப்படின்னாக்கா அது ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு அதோட போஸ்ட் ஆஃப் பயாப்சி ரிப்போர்ட் பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம அது சாதாவா இல்லாட்டி கேன்சர் கட்டியா அப்படின்னு. ஓகே சார், புதுச்சேரியிலேருந்து ராஜசேகரன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜசேகரன், இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றத மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் ராஜசேகரன், இணைப்பில் இருக்கீங்க. தொடர்ந்து பேசுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க. எனக்கு குடல் கேன்சர் வந்துச்சு. மலக்குடலுங்களா இல்லாட்டி இறப்பை கேன்சருங்களாங்க? ரேடியேஷன் ஹீமோ மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. மலக்குடல் கேன்சருங்களா? எனக்கு எந்த பழக்கமும் இல்லை, ஆனால் எப்படி வந்துன்னு தெரியல. இல்லை எங்கே கேன்சர்? மலக்குடலா எந்த இறப்பையா? அது குடல்னா ஆசனவாய்க்கு அடியில். ஆசனவாய் பக்கத்துலீங்களா? சரி சரி சரி. இது உங்களுக்கு என்ன வயசாகுது சார்? கிருஷ்ணா, கடலூர் கிருஷ்ணா. இல்லைங்க, நான் அது கேட்கல. என்ன வயசு? ஒரு நிமிஷம் சார். சார் நீங்கள் டிவி பார்த்து பேசுனீங்கன்னா டிவியை பார்க்காம தள்ளி வந்து பேசுங்க. நாங்கள் பேசுறது உங்களுக்கு லேட்டாக கேட்குது பாருங்க. 44 சார். 44ங்களா? 44 குடல், அதாவது ஆசனாவை பக்கத்தில் கேன்சர் இருக்குது. அதான் மலக்குடல் பக்கத்தில் கேன்சர் இருக்குது. எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஏன் கேன்சர் வந்ததுன்னு கேட்குறீங்க, கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஏன்னா இது வந்து இந்த மோஷன் போகிறதெல்லாம் போய் செக் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு. சரி சரி. அதாவது மலச்சிக்கல் இருந்ததுனால போய் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க, தெரிய வந்தது அப்படி தானே? ஆமாம் சார், தெரிஞ்சு ரேடியேஷன் ஹீமோ மாத்திரை கொடுத்து சரி பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. உங்களுடைய கேள்வியும் வந்துட்டு எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஏன் கேன்சர் வந்துச்சுன்னு கேட்குறீங்க. ஆமாம் சார். அதாவதுங்க இப்போ கேன்சர்னாக்கா கெட்ட பழக்கம் இருந்தால் தான் கேன்சர் வரும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது, புரியுதுங்களா? ஏன்னா இப்போ கெட்ட பழக்கம்னா என்ன? தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணுறது, இதை வச்சுட்டு தான் கேன்சர் ஒன்று நினைக்கிறது தப்பு. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் கூட எல்லாமே ஆர்கானிக் இல்லை. இப்போ எல்லாமே வந்துட்டு அடல்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அதாவது பெஸ்டிசைட்ஸு, அது உயிர்கொல்லி, அந்த பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே ஆர்கானிக் வந்துட்டு யாரும் ஃபுட்டு எடுக்கிறதில்ல. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் வெளியில் ஏதாவது வெளியில் சாப்பாடு, இந்த கலரிங் சப்ஸ்டன்ஸு நிறையா எடுக்கிறதுனால இந்த மலக்குடல் பிரச்சனை, கேன்சர் வரும். கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க தான் கேன்சர் வரணும்னு அவசியம் இல்லை,
புரியுதுங்களா? அது வந்துட்டு கெட்ட பழக்கத்தினால வரக்கூடிய கேன்சர் வேறு விதமாக இருக்கும். வாயில் புண்ணு, தொண்டையில் புண்ணு, லங் கேன்சரு, இந்த மாதிரி கேன்சர் வரும். மலக்குடல் அது வந்து சம்மந்தம் இல்லை. இது வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது வெளியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வெளியில் எடுத்துக்கலாம், இல்லாட்டி கலரிங் சப்ஸ்டன்ஸ் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுனால வர கேன்சர் இது. ஓகே சார், ஆக்சுவலி இது நிறைய பேரோட கேள்வியாகவே இருக்கும் சார். நம்ம தொடர்ந்து புற்றுநோய் பற்றி பேசிட்டு இருந்தோம். இது சம்பந்தமான சந்தேகத்தோட ஊத்துக்கோட்டையிலேருந்து குட்டிமா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் குட்டிமா, இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்கம்மா. என் பேர் குட்டிமா. எனக்கு தக்காளி கை இருக்கு ஸ்டேஜ், அது பின்னாடி எதனா ஆகுமா? நீங்கள் உங்கள் வாய்ஸ் சரியாக கேட்கலாமா? கிளியராக இல்லை. அம்மா, டிவியை பார்த்தீங்கன்னா டிவியை பார்க்காம கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, அப்பதான் டாக்டருக்கு நீங்கள் கேட்குறது தெளிவாக புரியும். ஹலோ, சொல்லுங்க. எனக்கு தக்காளி ஆப்ரேஷன் ஸ்டேஜ் 5 இருக்கு சார். என்ன ஆப்ரேஷன்? அது பின்னாடி இந்த மாதிரி கேன்சரா எதனா மாறுமா? இல்லை, இப்போ என்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க? பண்ணலாம் பண்ணல சார். டேப்லெட் சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போடணும் சார். தக்காளி ரத்த நாளால அடைச்சிருக்கு. ரத்த குழாய் அடைச்சிருக்கு, அது டேப்லெட்டும் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஆமாம் சார். அது கேன்சரெல்லாம் மாறாதுமா. அதுக்கெல்லாம் ஒன்று இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதான் சார், ஏன்னா ஹார்ட்டுக்கு பிரெயினுக்கு போகிற இடத்துலலாம் இருக்குன்னு இருக்காங்க. அது தக்காளி ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த இருக்கு சார். அந்த ஸ்டேஜில் 5 இருக்கேன். ஓகே ஓகே. அது இப்போ கேன்சராக மாறுமான்னு? அதெல்லாம் மாறாதுமா. சரிங்க சார், ஓகே சார். ஓகே சார், சிவகங்கையிலேருந்து பாலு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பாலு, இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. நாக்கில் வந்து இது பண்ணியிருந்தோம். இல்லை, நாக்கில் கேன்சர் இருந்ததுங்களா? ஆமாம்மா. சரி, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்களா? ஆமாம்மா. சரி, ஆப்ரேஷன் பண்ணிட்டு ரேடியேஷன் கீமோதெரபி கொடுத்தாங்களா? ரேடியேஷன் கீமோதெரபி எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? ஆமாம் ஆமாம். சரி, இப்போ என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அதில்? சந்தேகம் 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரி, அது திருப்பம் வருமான்ற ஒரு சந்தேகம் இருக்குங்களா? ஆமாம்மா, பல்லு கடிச்சது அதுதான். அது நாக்கில் அதான் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எல்லாம் முடிச்சிட்டிங்கனாக்கா ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இருக்காது சார். நீங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரே உங்களை ஃபாலோஅப்பில் வச்சுருப்பாரு. இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ 1 இயர் கழிச்சு வாங்க அப்படின்னு. ஆமாம், 1 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துக்குங்க. கேன்சரை பொறுத்த வரைக்கும் திருப்ப வரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் ஃபாலோஅப்புக்காக வச்சுருப்பாங்க. 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா திருப்ப வரக்கூடிய தன்மை அதுக்கு வந்து ரொம்ப கம்மி. அதனால தான் உங்கள் டாக்டர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வர சொல்லிக்கிறாங்க. ஓகே சார், ஈரோட்லேருந்து சாமியப்பன் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சாமியப்பன், இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சாமியப்பன், இணைப்பில் இருக்கீங்க. இணைப்பில் இருக்காங்க. தொடர்ந்து பேசுங்க, மருத்துவர்கிட்ட என்ன சந்தேகம்ன்றதை கேளுங்க. ஹலோ. சொல்லுங்கள் சார். ஹலோ, வணக்கங்க. வணக்கம். கிட்னியில் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 1 வருஷமாக எடுத்துட்டு இருக்கிறேங்க. என்ன வயசு ஆகுது சார் உங்களுக்கு? வயசு 70ங்க. 70 இயர்ஸுங்களா? சரி, ஓகே. சரிங்க, அது நாட்டு வைத்தியம் தான் எடுத்துட்டு இருக்கிறேங்க. இப்போ நல்லா தான் இருக்குது. என்ன ஆமாம், உங்களுக்கு கிட்னி கேன்சர் சொல்லிட்டு டயக்னோஸ் பண்ணது யார் சார்? அலோபதி டாக்டர் தானே பண்ணார்? அலோபதி தான் பண்ணாருங்க. சரி, ஓகே. நீங்கள் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அலோபதி எடுக்காமல் நேட்டிவ் மெடிசன் போயிட்டீங்க, அப்படி தானே? ஆமாங்க, அதை எடுத்ததுன்னா சேர்றதில்லை, நம்மளுக்கு ரொம்ப உடம்பு ஹீட்டு. அதனால் வந்து உங்களுக்கு நாட்டு வைத்தியம் சாப்பிட்டங்காட்டி பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்குது. யூரின் வந்து கொஞ்சம் பிளட் கலந்து போச்சு. சரி சரி சரி. அது இப்போ நல்லா இருக்குது. 1 வருஷம் 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அது உங்களுடைய நம்பிக்கை பொறுத்து சார். இப்போ நாங்கள் வந்தாக்கா அலோபதி டாக்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து நேட்டிவ் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். இப்போ உங்களுக்கு கிட்னியில் கேன்சர்னாக்கா ஸ்டேஜை பொறுத்து எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை, கிட்னியில் மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா அதை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேஜை பார்த்துட்டு ஒருவேளை ஸ்டேஜ் 2 ஹை ரிஸ்க்கு, ஸ்டேஜ் 3 இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இம்யூனோதெரப்பியும் இந்த டார்கெட் தெரப்பி தான் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று, நீங்கள் அப்படியே ஒரு வேளை ஸ்டேஜ் 4 இருந்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் வந்துட்டு இம்யூனோதெரப்பியும் டார்கெட் தெரப்பி தான். அலோபதி பொறுத்த இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை இருக்குது, அது சாப்பிட்டா நல்லா இருக்குனாக்கா நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே சார், சென்னையிலேருந்து ராணி நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ராணி, இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றது மருத்துவர்கிட்ட கேளுங்க. மேடம், நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது மேடம். என்ன வயசு ஆகுது சார்? என்ன தொடர்ந்து பேசுங்க. சொல்லுங்கம்மா, என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 62 வயசு நடக்குது சார். 62 வயசுங்களா? சரி, ஓகே.
தூக்கம் வர மாட்டேங்குது. ரெண்டாவது கிட்னில கல்லு இருந்து எடுத்திருக்கோம். ஓகே. அந்த கல்லு எடுத்தது என்ன ஆகுதுன்னா, சாப்பிட்ட பிறகு பாத்தீங்கன்னா 2 சைடும் வெயிட்டா இருக்குது. வெயிட்டா இருக்குது. அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது சார். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, ஆனா வெயிட்டா இருக்குது சார். 2 பக்கமும் ஏதோ எக்ஸ்ட்ரா சதை இருக்கிற மாதிரி தோணுது சார் எனக்கு. சரிம்மா, இது எத்தனை நாளா இருக்கு இந்த பிரச்சனை? இது கல் எடுத்து 3 வருஷம் ஆகுது சார். 3 வருஷத்துல இருந்தே எனக்கு ஒன்றும் ஒரு ஃப்ரீயாவே இல்லை சார். அது தண்ணி ஆனா வலி மட்டும் குறைஞ்சிருக்குது. இந்த வெயிட்டா இருக்கும்போது வலிக்குது. ஓகே ஓகேம்மா. அதாவதுமா உங்களுக்கு தூக்கம் இல்லை, கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்குது, அது ட்ரீட்மெண்ட் பண்ணி 3 வருஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அந்த இடத்துல வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி தானே? இது வந்து ரைட் சைடு தான். சரி அந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். சரிம்மா, நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, அல்ட்ராசவுண்ட் அப்டாமின் பெல்விஸ் மட்டும் ஒன்று எடுத்து பாருங்கள். அதில் வந்துட்டு ஏதாவது கட்டி அந்த கிட்னியில் இருக்கிற மாதிரி பார்ப்போம். கல் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கல்லுக்கு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாயிடும். இதுக்கும் கேன்சர் சம்மந்தம் இல்லை. நைட்டில் தூக்கம் வரல அப்படின்னாக்கா நிறைய யோசனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி நைட்டில் தூக்கம் வராமல் போவோம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக வச்சு ஒரு டிவி பார்க்குறது, நைட்டு 10 மணி 11 மணி பார்க்குறது, மொபைல் பார்க்குறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் ரிலாக்ஸான மைண்ட் வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தூக்கம்லாம் நல்லா வரும். இந்த கிட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் மட்டும் எடுங்க, அதில் கட்டி இருக்கான்னு பார்ப்போம். கட்டி இல்லைன்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு தேவையில்லை. ஓகே சார். காரைக்கால்ல இருந்து வனஜா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வனஜா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றத மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் வனஜா, இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ சார், எனக்கு என்னோட சிஸ்டருக்கு வந்து 33 ஏஜ் ஆகுது சார். ஓகே. ஹலோ. சொல்லுங்கம்மா, கேட்குது. இணைப்பில் இருக்கீங்க வனஜா, கேளுங்க, தொடர்ந்து பேசுங்க. சார், என் சிஸ்டருக்கு வந்து இப்போ வந்து 6 மந்த்தாக, லாஸ்ட் 6 மந்த்தாக வந்து சாப்பிட்ட உடனே ரொம்ப படபடப்பாக இருக்குது சார் வயிறு. அதுக்கப்புறம் தொண்டை பகுதியில் வந்து ரொம்ப படபடப்பாக இருக்குது சார். அதுக்கப்புறம் திடீர்னு தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கி எழுந்த உடனேயும் அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க சார். அதுக்கு ரீசன் என்னவா சார் இருக்கும்? நம்ம தைராய்டு ஏதாவது செக் பண்ணி பார்த்தீங்களா? தைராய்டு பார்க்குறேன் சார், நார்மலாக தான் சார் இருக்குது தைராய்டு. சரி, அவங்க ஆங்ஸைட்டி இருந்தாலும் இந்த மாதிரி வருமா, படபடப்பெல்லாம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் டாக்டர் வந்து ஃபேமிலி டாக்டர் யாரும் தான் காட்டுங்க. அவங்க ஆங்ஸைட்டிக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாவே இது வந்துட்டு இதாகிடுமா, ஒன்றும் பயப்படுற மாதிரி இருக்காது. ஓகே சார். நெக்ஸ்ட் காலர் சுபாஷினி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சென்னையிலேருந்து. வணக்கம் சுபாஷினி, இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம் சொல்கிறாங்க? வணக்கம் சுபாஷினி, இப்போ இணைப்பில் இருக்கீங்க. ஹலோ சுபாஷினி, இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. மேடம், எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரோஸ்டேட் கேன்சரு வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் ஆயிடுச்சு. எங்களுக்கு வந்து கீமோவும் ரேடியேஷனும் வேணாம் சொல்லிட்டாங்க. அது வெறும் இன்ஜெக்ஷன், 28 நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷனு, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி யூராலஜி டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அது எப்படி சரியாயிடுமா? அவருக்கு வயசு வந்து 72 ஆகுதுங்க. என்ன ஸ்டேஜ்னு சொன்னாங்கம்மா ப்ராஸ்டேட் கேன்சரு? கேக்குதுங்களா நான் பேசுறது? நீங்க பேசுறது கேக்குதுமா? என்ன ஸ்டேஜ்னு சொன்னாங்கன்னு டாக்டர் கேக்குறாங்க. டாக்டர் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ் சொன்னாங்க? ப்ராஸ்டேட் கேன்சர்ல ஸ்டேஜ் என்ன சொன்னாங்க? டிவியை பார்க்காதீங்கம்மா, டிவியை பார்க்காம பேசுங்க. டிவி சத்தம் கேக்குது இல்ல, நீங்க டிவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டா கேட்கும் நாங்க பேசுறது. ஃபோர்த் ஸ்டேஜ்னு சொன்னாங்க சார். சரிம்மா, இப்போ உங்களுக்கு வந்துட்டு கீமோ போடாமல் ஹார்மோனல் தெரப்பி போட்டிருப்பாங்கம்மா. அது இன்ஜெக்ஷன் டெகார்லிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அது மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்குறது தான். இது வந்து ஸ்டேஜ் 4 கேன்சரு. இந்த ஹார்மோனல் தெரப்பி மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எப்போனாக்கா இந்த பிஎஸ்ஏ லெவல் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த பிஎஸ்ஏ லெவல் வந்துட்டு நார்மல் வந்துருச்சு, ரொம்ப கம்மியாக கண்ட்ரோலில் இருக்குனாக்கா ஒன்றும் பயப்பட தேவையில்லாமா. திரும்ப அது கூடிச்சுனாக்கா நம்ம வந்து வேறு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே சார். அடுத்த நேயர் கள்ளக்குறிச்சியிலிருந்து வினோத் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் வினோத், இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றத மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். ஹலோ சார். சொல்லுங்க சார். சார், பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய கட்டி வருது சார். நான் கொஞ்சம் செயின் ஸ்மோக்கர். முன்னாடி வந்து இந்த குட்கால் அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஓகே, என்ன வயசு ஆகுது சார்? சார் எனக்கு வயசு 26 சார். 26. ஓகே. அதெல்லாம் நான் விட்டுட்டேன் சார். ஆனா எனக்கு கட்டி வந்தா கொஞ்சம் பெருசா வருது. அது எங்க வருது சார் கட்டி? கட்டி முகத்துல தான் சார், கன்னத்துல. சார், முகத்துல தான் சார். எங்க வருது சார் கட்டி? 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 எங்க வரு
மூக்கு கொஞ்சம் மேல அந்த மாதிரி வருது. ஓ, அது சூட்டு கட்டி மாதிரியே நீங்க சொல்றீங்க. ஆமா சார், ஆனா பெருசா வருது சார், அது வந்து நார்மலா வராம. அது அது அப்படியே தன்னைத்தானே ஆறிடுதுங்களா இந்த கட்டி? இல்ல சார், தன்னைத்தானே ஆற மாட்டேது. ஹீட் அதிகமானா அது இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் நார்மல் ஆக மாட்டேது, அது டைம் எடுக்குது. சரி சார், அது வந்துட்டு ஒன்றும் இல்லை சார். அது வந்துட்டு இந்த வந்து சம்மர்னால உங்களுக்கு அந்த ஹீட்டு போனால அப்படி இருக்கும். இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஸ்மோக்கரு டொபாக்கோ சூயிங்கெல்லாம் இருந்துச்சுனாக்கா அது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கணும், நல்ல உடனே நிப்பாட்டணும். அது இப்போ ஸ்மோக் பண்ணுறீங்க, பான்ப்ராக் சூயிங் பண்ணுறனாக்கா உடனே கேன்சர் வரும்னா வராது. அது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் வந்துட்டு ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் வரும். அது எது இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை உடம்புக்கு. ஸ்மோக்கிங்னால கார்டியாக் இஷ்யூஸ் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம், கேன்சர் வரலாம். அதனால் வந்துட்டு தயவுசெய்து இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் நிப்பாட்டுறது நல்லது. இந்த காலத்தில் பால் குடிக்கிறவனுக்கே வியாதிகள் வருது. இந்த மாதிரி நீங்கள் வந்து காசு கொடுத்து இந்த பழக்கம்லாம் வச்சுட்டிங்கனாக்கா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். ஓகே சார், வனஜா காரைக்காலிலேருந்து மறுபடியும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வேற ஒரு சந்தேகத்தோட. வணக்கம் வனஜா, இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம்ன்றதை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஓகே சார், நான் வந்து எனக்கு மார்பக கேன்சர் சார். மார்பக கேன்சர் சார். மார்பக புற்றுநோய் கேன்சருங்களா? ஆமாம், மார்பகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் 16ல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. சரி. அதோட இப்ப திருப்பி இந்த சைடும் வந்துச்சு, ரைட் சைடும் வந்துச்சு. ஓ ஓ. இப்ப ஒரு 4 மாசம் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. சரிம்மா. ஆனா இந்த சைடு உள்ளது வலி இல்ல, சின்னதா தான் இருந்தது கட்டி. 3 mg என்னமோ தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த சைடும் இருந்துச்சு. ஆனா இந்த சைடு உள்ளது வலி அதிகமா இருந்துச்சு. ஸ்டேஜ் என்ன சொன்னாங்க? அவங்க 2வது சொன்னாங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுவும் அப்படிதான் நினைக்கிறேன், இதுவும் ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 மாசத்துலயே நான் போயிட்டேன். ஓகே ஓகே. வலி வந்து மாறாது பக்கம் சைடுப்ப 3 மாசத்துலயே போயிட்டேன். இப்ப அந்த எனக்கு வந்து கீமோ ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க, 7 கீமோ கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து லிவர் வந்து வீங்கிடுச்சு சார். என்னாச்சு? லிவர் வந்து வீங்கிடுச்சு. லிவர் வீங்கிடுச்சுங்களா? ஆமா, ஆபரேஷன் பண்ண முடியல. அப்புறம் 1 மாசம் கழிச்சு ஆபரேஷன் பண்ணாங்க. எனக்கு இப்ப 4 மாசம் ஆகுது ஆபரேஷன் பண்ணி. சரி. இப்ப கீமோவுக்கு பதில் மாத்திரையே கொடுக்குறாங்க. காலையில 4 மாத்திரை, நைட்டுக்கு 3 மாத்திரைன்னு கொடுக்குறாங்க. சரி, கேப்ஸ்டபின் மாத்திரையாமா? ஆமா சார். சரி சரி, ஓகே. அதுதான் கொடுத்துட்டு வராங்க. அதாவது பவர் கம்மியா சாப்பிடுங்க, லிவர் வீங்கி இருக்கிறதுனால. எனக்கு வந்து ஏதோ ஊசி மாதிரி போடுறேன்னாங்க, 60,000 ரூபாய் அந்த ஊசி. அது லிவர் தாங்காதுன்னு சொல்லிட்டு தான் இப்ப இந்த மாத்திரை கொடுத்துட்டு வராங்க சார். சரி. இப்ப திருப்பி எனக்கு திரும்ப திரும்ப வராம இருக்க, நான் என்ன உணவுகளை திரும்ப நான் நல்லபடியா எடுத்துக்கணுன்றது மட்டும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க சார். இது உணவு சம்பந்தமானது இல்லாம இது ஹார்மோன் சம்பந்தமானது. இந்த மார்பக புற்றுநோய் வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜனால வர்றது. இப்போ உங்களுக்கு 2 மார்புலையும் புற்றுநோய் இருக்கு அப்படின்னாக்கா ஃபேமிலியில் வேற யாருக்கும் பிரஸ்ட் கேன்சர் இருந்துக்காம? யாருக்குமே கிடையாது சார். எனக்கு வேணும் தெரிஞ்சு எங்க அம்மாவுக்கு வர்க்கத்திலயும் கிடையாது, அப்பா வர்க்கத்திலயும் கிடையாது. இப்போ 2 மார்பக புற்றுநோய் இருக்குனாக்கா உங்களுக்கு ஜெனட்டிக் காசு ஏதாவது இருக்கான்னு பார்க்கணுமா? மார்பக அந்த மறுபணுல ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதுங்களா? 2 பிரெஸ்ட் கேன்சர் வந்திருக்காருன்னு சொல்லி அப்படின்னு. இப்போ நீங்கள் அது ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2னாக்கா அது ஒன்றும் பயப்பட தேவையில்லாமல், இப்போ டாக்டர் கீமோதெரப்பி கொடுத்துருக்கும் போது அந்த கீமோதெரப்பியோட ஸ்ட்ரெஸ், ஏற்கனவே நீங்கள் கீமோ போட்டுக்கிறேன் திரும்ப கீமோ போட்டுறதுனால அந்த லிவர் கொஞ்சம் வீங்கி இருக்குது. அதனால் டாக்டர் இன்ஜெக்ஷன் போடாமல் மாத்திரை போட்டுக்கிறாரு. அதே கண்டினியூ பண்ணுங்கள். மேற்கொண்டு அவரே உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் என்னன்னு சொல்லி. நீங்கள் வந்துட்டு இது உணவு வழக்கத்தில் வந்துட்டு இது வந்துட்டு தடுத்துடலாம் அப்படின்னு நினச்சா அது இல்லைம்மா, அப்படி இல்லை. இது உணவுக்கும் மார்பக புற்றுநோய்க்கும் சம்மந்தம் இல்லை. முடிகிறவருக்கும் அந்த கொழுப்பு சத்தையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். ஓகே சார், அடுத்ததாக ராணிப்பேட்டையிலேருந்து சந்திரசேகர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சந்திரசேகர், இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம் மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம், நான் வந்து இந்த ஸ்டொமக் கேன்சர் 2nd ஸ்டேஜில் இருந்தேன், ஜஸ்ட் 1 year பேக். ஓகே சார், சுகர் பேஷண்டா என்ன சொல்றீங்க? இல்லம்மா, கேன்சர் பேஷண்ட். ஓகே, கேன்சர் 2nd ஸ்டேஜ் ஸ்டொமக் கேன்சர். ஓகே ஓகே. அது 68 years ஏஜிங்கிறதுனால கீமோதெரபி ரேடியேஷன்லாம் முடியாதுன்ட்டாங்க, சர்ஜரியும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால ஓரல் மெடிசன் தான் எடுத்துங்கன்னு சொன்னாங்க.
நான் ஆயுர்வேதத்தை நம்பிக்கை வச்சு எடுத்துட்டு இருக்கேன். ஒரு லாஸ்ட் 3 months எடுத்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக எனக்கு வந்து சிவியர் விக்கல், மூச்சு திணறல், என்ன சொல்றது, வாமிட் சென்சேஷன், வாமிட் எது சாப்பிட்டாலும் வாமிட் ஆகிடுது எனக்கு. சரி சார், உங்களுக்கு ஸ்டொமக் கேன்சர் ஸ்டேஜ் 2ன்னு சொன்னாங்களா? ஆமாம் சார். ஸ்டேஜ் 2னாக்கா ஆப்ரேஷன் பண்ணியிருந்துருப்பாங்களே சார் அவங்க? எனக்கு அப்போ 67 yearsங்கிறதுனால ஹார்ட் பம்பிங்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் அதனால இருக்கும். மற்ற பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, ஹார்ட் பிரச்சனை இருக்குனால அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் சார், இது 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் சார். அது வந்து கேன்சர் டாக்டரும் கார்டியாலஜிஸ்டும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் அவங்க என்ன ரீசனுக்கு, அதான் ஹார்ட் வந்து வீக்காக இருக்கனால உங்களுக்கு கொடுக்காம போயிருக்கிறாங்க. நீங்கள் ஆயுர்வேதிக் மெடிசன் வேறு எடுத்துக்கிறீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூச்சு திணறல் இருக்குனாக்கா அந்த கேன்சர் வந்துட்டு இப்போ பரவிட்டு இருக்குது சார். அது லங்ஸில் பரவி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பெட் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே சார், நெக்ஸ்ட்டு ஆதிரா பானு காஞ்சிபுரத்துலேருந்து இணைஞ்சிருக்காங்க சார். வணக்கம் ஆதிரா பானு, இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம் சத மருத்துவர்கிட்ட கேளுங்க. டாக்டர், நான் வந்து காஞ்சிபுரம். எனக்கு கால் பிளாடர்ல ஸ்டோன் இருந்துச்சு. என்ன வயசுமா? ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது ரிமூவ் பண்ணி 1 year ஆயிடுச்சு. இப்போ சிடி ஸ்கேன் எடுக்கும்போது இந்த டக்கில் திருப்பி ஒரு கட்டி மாதிரி வருது. இல்லைம்மா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 60 வயசு ஆகுது டாக்டர். சரி, ஓகே. இது பித்தப்பையில் கேன்சர் சொன்னாங்களா? கேன்சர் இல்லை டாக்டர், ஸ்டோன் இருந்துச்சு. ஸ்டோன்ஸா? சரி, ஓகே. பித்தப்பையில், ஆமா, கால் பிளாடர் ஸ்டோன் இருந்துச்சு. ஸ்டோன் கால் பிளாடரை அப்படியே எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி. இப்போ டக்கில் வந்து ஸ்டோனா தெரியல, இது கட்டின்னு தெரியல, கட்டி உருவாயிடுன்னு சிடி ஸ்கேன்ல சொல்றாங்க. ஓகே ஓகே. அந்த டக்கில் வந்துட்டு ஸ்டோனா கட்டியான்னு தெரியலன்றீங்க, அப்படிதானே? ஆமாங்க ஆமாங்க டாக்டர். சரிம்மா, அது வந்துட்டு ஸ்கேன் மூலமாக தெரிஞ்சுக்கலாமா? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது ஒருவேளை ஸ்டோனாக இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பயப்பட விஷயம் ஒன்றும் இல்லை. கட்டியாக இருந்துச்சுனாக்கா ஃபர்தர் டெஸ்டிங் பண்ண வேண்டியதாக வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு எம்ஆர்சிபின்னு ஒன்று இருக்குது, அது பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் அது ஸ்டோனாக கட்டியான்றது தெரிஞ்சிடும். ஓகே சார். அடுத்து ரமா நாகப்பட்டினத்தில் நம்மளோட இணைப்பில் இருக்காங்க சார். ரமா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. என்ன சந்தேகம் சத மருத்துவர்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார், என்னோட ஹஸ்பண்டுக்காக கேட்குறேன் சார். அவங்களுக்கு டி செல் லிம்போமான்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க சார். ஓகே, என்ன வயசு ஆகுதும்மா? அவங்களுக்கு 51 சார். 51 டி செல் லிம்போமா? ஆமாம், அது 5 years பேக் பிஃபோரில் வந்து கீமோலாம் கொடுத்துட்டோம் சார். இப்போ திருப்பி ஒரு 5 years மெயின்டெனன்ஸ்லாம் கீமோ வந்து ஹைப்பர் சிவேட் அந்த கீமோ கொடுத்தாங்க சார். ஹைப்பர் சிவேட்? ஓகேம்மா. அதை கொடுத்து இப்போ 5 years ஆச்சு சார். 2 years அவங்க நார்மலாக நல்லா இருந்தாங்க சார், எந்த டேப்லெட்ஸுமே இல்லாமல் ஃபினிஷ் பண்ணி எல்லாமே நீட்டாக இருந்தாங்க சார். இப்போ வந்து ரிலாக்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க சார். திரும்ப வந்துச்சுன்னு சொல்கிறாங்க? ஆமாம், 10% நேரோ டெஸ்ட் பார்க்கும்போது 10% காணிக்குது சார். ஆனால் பெரிபெரல்ல இல்லை சார், பிளட்டில் பிளாக் ஸ்டோனுமே இல்லை சார். ஓகே ஓகே. இப்போ வந்து கீமோ நெலரபின் புது இன்ஜெக்ஷன் சொல்லி அதை சொல்கிறாங்க சார். ஆமாம், சொல்லுங்கம்மா. அது இப்போ போட்டுருக்காங்க சார் கீமோல. இப்போ போட்டு இன்னைக்கு ஒரு 19 days ஆச்சு சார். டிசி வந்து 200 வரைக்கும் கீழே போயிட்டு இப்போ வந்து 800 இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ஆனால் ரொம்ப லோவா இன்க்ரீஸ் ஆகுது சார். டோட்டல் கவுண்ட்டும் லோவா இருக்குன்றீங்க? டோட்டல் கவுண்ட் 200 வரைக்கும் கீழே வந்துச்சு சார் அந்த கீமோல. சரி. அப்புறம் டே 15ல இருந்து ஃப்ளக்சுவேஷனா இருந்து இப்போ 800 ஆயிருக்கு சார். சரிம்மா. இப்போ ரொம்ப ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகுது சார். இது வந்து வீக்கெண்ட் அது வேலை செஞ்சிருக்குன்னு நினைக்கிறதா, எப்படி சார் பண்றது? ஆமா, இப்போ வந்துட்டு அது மருந்து டாக்ஸிக்கா இருக்குமா? அது ஏற்கனவே நீங்க வந்துட்டு ஹைப்பர் சிவியர்ல வந்துட்டு 1 year ட்ரீட்மெண்ட் போயிருப்பீங்க, கரெக்டா? ஆமா ஆமா. இப்போ அந்த மருந்து போயிடுச்சு, திரும்ப ரிலாப்ஸ்னால திரும்ப மருந்து கொடுக்கறதுனால உடம்பு தாங்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்குது. அதனால வந்துட்டு அவங்களுக்கு இந்த மருந்தில் வந்துட்டு அணுக்கள் குறையுது. ஆனால் இப்போத்துக்கு இப்போ ரிலாப்ஸ் ஆகுது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சால்வேஸ் கீமோ கொடுத்துட்டு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணுவாங்க. போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி சொன்னாங்களா உங்கள் டாக்டரு? அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதாம்மா, இப்போ இதுக்கு இப்போ ரிலாப்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டிங்கனாக்கா நீங்கள் சால்வேஸ் கீமோதெரப்பி கொடுத்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும். இதுதான் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு. இப்போது இது ஒரு பக்கம். இப்போ என்னன்னாக்கா உடம்பு தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு பார்க்கணும். ஏற்கனவே வந்து 1 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால அவங்க பாடியில் வந்துட்டு தாங்கக்கூடிய சக்தி இப்போ கம்மியாக இருக்குது. இப்போ கீமோ கொடுக்கறதுனால அணுக்கள் ரொம்ப கம்மியாக ஆகுது.
புரியுதுங்களா? இது வந்துட்டு சைமல்டேனியஸாக சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம பார்க்கணும், அந்த வியாதிக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணுமா? ஓகே சார். நம்ம தனம் ஈரோடில் இருந்து இணைஞ்சிருக்காங்க சார். தனம் இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றதை கேளுங்க மருத்துவர்கிட்ட. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் ஹலோ சார், எங்கள் வீட்டுக்கு உணவு குழாய் அடைப்பு இருக்குங்க சார். என்ன வயசு ஆகுதுமா? அவங்களுக்கு 59ங்க. சரி. 60. அப்புறம் இது உள்ள உணவு குழாய் அடைப்பு, சத வளர்ச்சி கொஞ்சம் இருக்குங்கண்ணா, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். ரேடியேஷன் கீமோதெரபி பற்றிமா ஏதாவது சொன்னாங்களா? சாப்பிட்றதில்ல, 1 வருஷமா ஜூஸ் ஏதோ கொடுத்துட்டு இருக்கேன், முழுங்குனா வாந்தி வருதுங்க. அதாம்மா, இப்போ அடைப்பு இருக்குனாக்கா நீங்கள் சாப்பிட்றது அவுட் ஆகுது, புரியுதுங்களா? அதனால வாமிட்டிங் மூலம் வந்துடுது. ரேடியேஷன் எதுவும் வைக்கலையாம்மா அதுக்கு? அதான் வச்சாங்க, 28 27 வச்சாங்க, அப்புறம் ஒன்றும் சரியாகலைங்க, ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு. இல்லை, அது 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 எங்கே வர சைட்டு பொறுத்து இருக்குமா அது. இப்போது உணவு குழாயில் 24 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சுனாக்கா அது ரேடியேஷனும் கீமோதெரப்பி தான் கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு ஏற்கனவே ரேடியேஷன் கொடுத்து கூட அது கரையிலன்னு சொல்கிறீங்க. கீமோதெரப்பி ஏதோ கொடுத்துட்ருக்குறாங்களாம்மா? கீமோதெரப்பி ஒரு வாட்டி தான் கொடுத்தாங்க சார். ஒரு வாட்டி கொடுத்தங்காட்டிக்கு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஓகே. இப்போ கீமோதெரப்பி கொடுத்தா தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்றீங்க, அப்படி தானே? என்ன உணவு குழாய் உணவு குழாயில் கட்டியிருந்ததுனால அவங்களால சரியாக சாப்பிட முடியலாமா? சரியாக சாப்பிடாதனால உடம்புல சக்தி இல்லை, சக்தி இல்லாதனால கீமோதெரப்பி கொடுக்கும்போது அவங்க டாலரேட் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போது நம்ம அந்த பேஷண்ட் பார்த்தாதாம்மா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். அது சைட்டு உணவு குழாயில் எங்கே இருக்குது அது தெரிஞ்சாதான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அது ஓகே சார். நம்ம நெக்ஸ்ட் காலர் போயிடலாம் சார். சென்னையிலேருந்து பாலா நம்மளோட இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் பாலா, இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றத மருத்துவர்கிட்ட கேளுங்க. பாலா இணைப்பில் இருக்கீங்க, என்ன சந்தேகம்ன்றத மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஓகே சார், நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நேயர்கள் கேட்ட பல கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் அளிச்சிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.